கோவை கண்ணம்பாளையம் பகுதியில் ஆர்விஎஸ் கல்வி குழுமங்களுக்கு சொந்தமான பல் மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இங்கு ஈரான் நாட்டு மாணவர்கள் 10 பேர் கடந்த 6 மாதங்களாக பல் மருத்துவம் பயின்று வந்தனர். இவர்களிடம் 17 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய், 25 லட்சம் ரூபாய் என மொத்தம் 2,45,00,000 ரூபாய் பணத்தை கல்லூரி நிர்வாகம் பெற்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மருத்துவம் பயின்று வந்த ஈரான் நாட்டு மாணவர்கள் 10 பேரையும் தமிழ்நாடு எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் நீக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் நீட் தேர்வு மூலம் மருத்துவ மாணவர் தேர்வு நடைபெறுவதால் வெளிநாட்டு மாணவர்களுக்கு வாய்ப்பு இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு இடமில்லை என தெரிந்தும் தங்களை ஏமாற்றி பணம் பறித்ததாக கூறும் ஈரான் மாணவர்கள் தங்களது பணத்தை திரும்ப ஒப்படைக்குமாறு கல்லூரி நிர்வாகத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஆனால் கல்லூரி நிர்வாகம் பணத்தை திரும்ப வழங்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதில் வெளிநாட்டு மாணவர்களாக இருப்பதால் நீட் தேர்வின்படி இந்திய மாணவர்கள் மட்டுமே பங்கு பெற முடியும், வெளிநாட்டு மாணவர்கள் பங்கு பெற முடியாது. ஆகையால் நீங்கள் பல் மருத்துவ படிப்பு படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்காக நாங்கள் கொடுத்த பணத்தை 20 லட்சத்தை திருப்பி கொடுங்க. நீங்கள் தெரிந்திருந்தே ஏற்கனவே நீட் எக்ஸாமின் படி வெளிநாட்டு மாணவர்கள் எழுத முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தே நீங்கள் எங்கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பணத்தை திருப்பி கேட்கும்போது கடந்த 3 மாதமாக பணத்தை கொடுக்காம இழுத்தடிச்சிருக்காங்க. எந்த வித சரியான பதிலையும் கொடுக்கல. ஆகையால் இன்று அந்த 10 மாணவர்களும் இன்னைக்கு எஸ்பி ஆபீஸ் புகார் கொடுத்திருக்காங்க. இந்நிலையில் ஆர்விஎஸ் கல்வி குழுமத்தால் தங்களது எதிர்காலமே பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள ஈரான் நாட்டு மாணவர்கள் தங்களிடமிருந்து வசூல் செய்யப்பட்ட பணத்தை மீட்க நடவடிக்கை எடுக்கும்படி கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். தங்களை தாய்நாடு திரும்பி விடுமாறு சிலர் மிரட்டல் விடுத்து வருவதாகவும் மாணவர்கள் தங்களது புகாரில் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து ஆர்விஎஸ் பல் மருத்துவக் கல்லூரியின் மக்கள் தொடர்பு அதிகாரி ராஜ்குமாரிடம் கேட்டபோது பதிலளிக்க மறுத்துவிட்டார். நேரில் சென்று விளக்கமறிய முற்பட்ட போது கல்லூரி காவலாளிகள் உள்ளே நுழைய அனுமதிக்கவில்லை.